வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த உலகக்கோப்பையின் மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ரொனால்டோவா, மெஸ்ஸியா? இந்த முறை யாருடைய ஆதிக்கம் இருக்கும்? அதை பற்றித்தான் இன்று முழுமையாக பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த வேர்ல்ட் கப் ஏன் வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை தெரிந்து கொள்ளலாம். 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஐ அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்தும் மிகப்பெரிய தொடர் இதுவாகும். அதுமட்டுமல்ல, இந்த முறை 32 அணிகளுக்கு பதிலாக 48 அணிகள் பங்கேற்கின்றன. இதனால் போட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் பல நாடுகளுக்கு உலகக்கோப்பை கனவு நனவாகும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இப்போது ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கும் விஷயத்திற்கு வருவோம். ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸி இருவரும் கால்பந்து உலகின் 2 ஜாம்பவான்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக கால்பந்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள். முதலில் ரொனால்டோவை பற்றி பார்ப்போம். போர்ச்சுகல் அணியின் கேப்டனாக இருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது கடின உழைப்பு, உடற்தகுதி மற்றும் கோல் அடிக்கும் திறமையால் உலக ரசிகர்களின் இதயத்தை வென்றுள்ளார். பல சாதனைகளை படைத்துள்ள ரொனால்டோ தேசிய அணிக்காக அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற பெருமையையும் வைத்துள்ளார். ஆனால் ஒரு குறை மட்டும் அவரை தொடர்ந்து துரத்தி வருகிறது. அது உலகக்கோப்பை. பலமுறை முயன்றும் ரொனால்டோவால் இன்னும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஐ வெல்ல முடியவில்லை. அதனால் 2026 வேர்ல்ட் கப் அவருக்கு மிகவும் முக்கியமான தொடராக இருக்கும். இப்போது மெஸ்ஸியை பற்றி பார்ப்போம். அர்ஜென்டினாவின் மந்திரவாதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் லியோனல் மெஸ்ஸி 2022 வேர்ல்ட் கப் ஐ வென்று தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவை நிறைவேற்றினார். அந்த வெற்றியின் மூலம் கால்பந்து வரலாற்றில் தனது பெயரை பொன்னெழுத்துக்களால் பதித்தார். மெஸ்ஸியின் பாசிங், ட்ரிப்ளிங் மற்றும் விளையாட்டை கட்டுப்படுத்தும் திறன் இன்று வரை ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. 2026 வேர்ல்ட் கப் லும் மெஸ்ஸி விளையாடினால் அது அவரது கடைசி உலகக்கோப்பையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் இந்த முறை ரசிகர்கள் இன்னொரு முறை அவரது மாயாஜாலத்தை பார்க்க ஆவலாக உள்ளனர். இப்போது கேள்வி, யாருடைய அணிக்கு அதிக வாய்ப்பு? போர்ச்சுகல் அணியை பார்த்தால் ரொனால்டோவுடன் சேர்ந்து பல இளம் திறமையான வீரர்கள் உள்ளனர். அந்த அணி எந்த நேரத்திலும் பெரிய அணிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி கொண்டது. மறுபக்கம் அர்ஜென்டினா அணியும் மிகவும் வலுவாக இருக்கிறது. 2022 வேர்ல்ட் கப் வெற்றியின் தன்னம்பிக்கை இன்னும் அவர்களிடம் உள்ளது. அனுபவம் மற்றும் இளம் வீரர்கள் இணைந்த அணி என்பதால் அவர்கள் மீண்டும் கோப்பையை வெல்லும் அணிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த வேர்ல்ட் கப் இல் போர்ச்சுகல் மற்றும் அர்ஜென்டினா மட்டும் அல்ல. பிரான்ஸ், பிரேசில், இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் போன்ற அணிகளும் கோப்பைக்காக கடுமையாக போராட உள்ளன. அதனால் இந்த உலகக்கோப்பை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ரொனால்டோ கோப்பையை வென்றால் அது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக மாறும். மெஸ்ஸி மீண்டும் கோப்பையை வென்றால் அவரது கால்பந்து மரபு இன்னும் உயரத்திற்கு செல்லும். இதனால் ரசிகர்கள் 2 அணிகளையும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். இறுதியாக என் கணிப்பு என்னவென்றால், அர்ஜென்டினா, பிரான்ஸ், போர்ச்சுகல் மற்றும் பிரேசில் ஆகிய அணிகள் அரையிறுதி வரை செல்ல அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் கால்பந்தில் கடைசி நிமிடம் வரை எதுவும் உறுதியில்லை. அதுதான் இந்த விளையாட்டின் அழகு. நண்பர்களே, உங்கள் கருத்துப்படி இந்த வேர்ல்ட் கப் இல் யார் வெல்வார்கள்? ரொனால்டோவா, மெஸ்ஸியா அல்லது வேறு ஏதாவது அணியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.